வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான மிளகாய் குழம்பு. என்னடா அது மிளகாய் குழம்பு காரமாக இருக்குமேன்னு நினைக்காதீங்க. இது சுத்தமாக காரமே இருக்காது. அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். இதுக்கு நான் ஒரு வாணலி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். நீங்கள் நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம், நெய் தேவைப்பட்டால் நெய்யை கூட நீங்கள் விட்டுக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். எண்ணெய் காயட்டும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது மிளகாய் சின்னதாக பொடியாக இருக்கிற மிளகாவை காம்பு கிள்ளி மூக்கு கீறி போட்டிருக்கேன். நல்லா வதக்கணும், சுருளாக வதக்கணும். ஒரு 5 நிமிஷம். 100 கிராம் மிளகாய், பச்சை மிளகாய் குட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா வதக்கணும். மிளகாயோட பச்சை கலர் போயிடணும். அந்த அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் மிளகாயில் காரமே இருக்காது. அந்த காரம் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கிடும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுருளாக இப்போ வதக்கணும். இப்போ நான் பெரிய தக்காளி 2 தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதை நீங்கள் முருங்கைக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் போட்டுக்கலாம், வெண்டைக்காய் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு மிளகாய். இப்போ அந்த வெஜிடபிள்ஸை ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த காயை போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ துவரம்பருப்பு 200 கிராம் துவரம்பருப்பை நல்லா கழுவி மஞ்சள் பொடி போட்டு எண்ணெய் போட்டு நல்லா 4-5 விசில் விட்டு நல்லா குழைய வச்சுருந்தேன். அந்த பருப்பை இப்போ குக்கரில் போட்டு நல்லா மசிச்சு விடுங்க. கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சிருங்க பருப்பாக இருக்கக்கூடாது. அந்த பருப்பை நம்ம இப்போ காய்கறியில் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன். தேவையில்லை தான், உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் புளி தேவைப்பட்டதால் நான் ஊற்றியிருக்கேன். கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கேன், ரொம்ப ஊற்ற வேண்டாம். சாம்பார் மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு காரப்பொடியோ மசாலா பொடி, சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி எதுவும் தேவையே இல்லை. வெறும் பருப்பு மிளகாய் தான். ஆனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் இட்லிக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த முருங்கைக்காய் வேகணும் இல்லையா, அந்த அளவு வெந்தால் போதும். ஏன்னா பருப்பு ஏற்கனவே வெந்த பருப்பு தான், கரைச்சி தான் நம்ம விட்டுருக்கோம். கொஞ்சம் இதாக இருக்குது, லூஸாக இருக்குது. கொஞ்சம் வெந்துருச்சுன்னா கெட்டியாகிடும். சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சிக்கணுன்னா கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொதிச்சா கெட்டியாகிடும். நல்லா கொதிக்குது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்ல ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பாருங்கள். நான் புளி தண்ணி ஊற்றினதுனால தான் கொதிக்க விட்ருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கொதிக்க விட்டால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொத்தமல்லியை கட் பண்ணி போடுறேன். அவ்வளோதாங்க நம்ம மிளகா குழம்பு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பருப்பு வேகிற டைம்தான். டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.